கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் அவர். சார் வணக்கம். வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சந்திப்பு. முக்கியமாக பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசியல் தற்போது பரபரப்பாக பேசக்கூடிய செய்தியாக விசிக தான் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஆளுங்கட்சியும் இல்லை, எதிர்கட்சியும் இல்லை, ஆனாலும் ஒரு மைய சக்தியாக தமிழ்நாட்டு அரசியல்ல பேசுபொருளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க சார்? விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த நாள் முதல் தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக நிலை பெற்று நிற்பதற்கு அடிப்படையான காரணம் கட்சி தலைவரின் அயராத உழைப்பு, கொள்கை தெளிவு, கருத்தியல் சார்ந்து இயங்குவதிலே மிகுந்த வலிமையான தலைவர். இதையெல்லாம் தாண்டி தேர்தல் அரசியலில் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் என்கின்ற ஒரு விவாதம் தமிழக அரசியலில் நடைபெறுமேயானால் அதில் முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய தலைவராக விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தேர்வு செய்யப்படுவார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க இயலாது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அந்த அளவிற்கு ஒரு நம்பிக்கையான ஒரு தலைவராக தமிழக அரசியலில் அவர் மிளிர்ந்து நிற்பதனால் யார் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தாலும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தவிர்க்க முடியாத தலைவராக இருக்கிறார். அதனால் அவர் எடுக்கக்கூடிய முடிவு தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய முடிவாகவும் அமைகிறது. அதனால் விடுதலை சிறுத்தைகள் ஆளும் கட்சியோ அல்லது ஆண்ட கட்சியோ கிடையாது. ஆனால் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு பெரும் சக்தியாக இந்த அமைப்பு வளர்ந்து நிற்பதற்கான காரணம் நம்பிக்கை உள்ள தலைவரை இந்த கட்சி பெற்றிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதனால் தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டு அரசியலில் நிமிர்ந்து நிற்கிறது. ஓகே சார். இருந்தாலும் விஜய் அவருடைய சந்திப்பு நேற்றைய தினம் பார்த்துருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் இதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்காங்க, ஓபிஎஸ் இருந்திருக்காங்க, அதே மாதிரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. யாருமே வேளச்சேரி அலுவலகத்துக்கு வந்தது கிடையாது. விஜய் அவர்கள் தேடி வந்திருக்காங்க. எப்படி பார்க்கலாம்? ஆதரவு குரல் அடுத்தடுத்து உங்களை நோக்கி வருகிறது. தமிழ்நாட்டு அரசியலில் இந்த முன்னெடுப்பு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதற்கு முன்னால் நாம் அறிந்த அளவிற்கு 1967ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தபோது அவர் இத்தகைய முன்னெடுப்பை மேற்கொண்டார் என்று நாம் பல வேளைகளில் பல வரலாறுகளை புரட்டுகின்ற போது அறிய முடிகிறது. வேளச்சேரி அலுவலகத்திற்கு எந்த முதலமைச்சரும் வரவில்லை என்பது ஒரு தவறான தகவல். மறைந்த தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், தலைவர் அவர்களின் தந்தை ஐயா தொல்காப்பியன் அவர்கள் இறந்தபோது அந்த திருவுடலுக்கு மலர் வளையம் வைப்பதற்காக வேளச்சேரிக்கு வருகை தந்தார். ஆனால் ஒரு முதலமைச்சராக பதவியேற்றவுடன் வேளச்சேரிக்கு விடுதலை சிறுத்தைகளின் தலைவரை சந்திக்க வந்த முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் என்பது இன்றைக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முதல்வர் ஒரு எளிய மக்களை அமைப்பாக்கக்கூடிய ஒரு அமைப்பின் தலைவரை சந்திப்பது என்பது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு அபூர்வமாக பார்க்கக்கூடிய செய்தியாக கடந்த காலங்களில் இருந்து வந்தது. யார் மாநாடு கூட்டினாலும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் உடனடியாக போய் அந்த மாநாட்டு மேடைகளிலே ஏறி தங்களது ஆதரவை தெரிவிப்பார்கள். ஆனால் ஒரு அம்பேத்கர் இயக்கம் நடத்தக்கூடிய மாநாடுகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்பது விடுதலை சிறுத்தைகளின் வருகைக்கு முன்னால் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. விடுதலை சிறுத்தைகளின் வருகைக்கு பிறகுதான் முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் அம்பேத்கர் அமைப்பு நடத்தக்கூடிய மாநாடுகளில் அல்லது விழாக்களில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை விடுதலை சிறுத்தைகளின் வருகைக்கு பிறகு தமிழகம் கண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய முதல்வர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் அலுவலகத்திற்கு நேரடியாக வருகை தந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை சந்தித்தது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஊடகவியலாளர்கள் நேற்று என்ன கேள்வியை அந்த நொடியிலும் எழுப்பினார்கள் என்றால், பல அரசியல் கட்சி தலைவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் சந்தித்தாலும் உங்கள் அலுவலகத்தில் மற்றும் 25 நிமிடம் ஒதுக்கி இருக்கின்றார். பிற அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கின்ற போது 5 நிமிடம் 10 நிமிடத்திற்குள் தம்முடைய
வருகையை முடிவு செய்துவிட்டு புறப்பட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உங்கள் அலுவலகத்தில் மட்டும் 25 நிமிடம் நேரத்தை செலவழித்திருக்கிறார் என்கின்ற வினாவை எழுப்பினார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த நொடியிலிருந்தே விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது பெரும் மதிப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர். கூட்டணி அமைய வேண்டும் என்பதற்காக அவர் முதலில் தேர்வு செய்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று அவர் முடிவெடுத்த போது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தருகிறேன், விடுதலை சிறுத்தைகள் என்னோடு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். ஆனால் விடுதலை சிறுத்தைகளால் அவரது அழைப்பை ஏற்று உடனடியாக செல்ல இயலவில்லை. ஆனாலும் இன்றைக்கும் தலைவர் திருமாவளவன் அவர்கள் மீது ஒரு நல்ல மதிப்பை, ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடிய தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் நேற்றைய சந்திப்பிலும் அதை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதனால்தான் 25 நிமிடங்கள் அந்த அலுவலகத்தில் சந்தித்திருக்கிறார் என்பதை ஊடகவியலாளர்களும் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார்கள். இந்த 25 நிமிட சந்திப்புல வேற எதுவும் பேசப்படுதா? கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த மாதிரியான எதுவும் கணக்கு எதுவும் துவங்கப்பட்டிருக்கு? நன்றி சொல்ல வரக்கூடிய வேளையில் எந்த விதமான கோரிக்கையும் வைப்பது அரசியல் நாகரிகம் கிடையாது. அதுபோக எந்த விதமான அரசியல் கோரிக்கையை வைக்க வேண்டிய சூழலிலும் விடுதலை சிறுத்தைகள் இல்லை. அவர் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் பெற்றிருப்பதனால் அவர் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை விடுதலை சிறுத்தைகளின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதிப்படுத்தினார்கள். அதற்கு நன்றி தெரிவிக்க வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தை பார்த்துவிட்டு, இந்த கட்டிடத்திலா தங்கி நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு வினாவை எழுப்பியிருக்கின்றார். அரசியல் வாழ்க்கையில் தலைவர் திருமாவளவன் அவர்கள் எத்தகைய களங்களை தாண்டி வந்திருக்கிறார் என்கின்ற வினாவையும் அவர் கேட்டு தெரிந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட உரையாடல்கள் தான் அந்த 25 நிமிட சந்திப்பில் நிகழ்ந்ததே ஒழிய எந்த விதமான அரசியல் முன்னெடுப்போ அல்லது அரசியல் கோரிக்கைகளோ வைக்கவில்லை. அத்தகைய முன்னெடுப்பும் அந்த சந்திப்பில் நடைபெறவில்லை என்பது ஊடகவியலாளரிடம் நேற்று அந்த சந்திப்பு முடிந்தவுடனேயே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஊடகவியலாளரிடம் சொல்லியிருக்கின்றார். இந்த சந்திப்பு ஒட்டி இன்னொரு கருத்தும் தற்போது பேசுக்குள்ள ஏற்படுது. அதாவது அரசனுடைய ஒரு அதிகாரியா, ஜோசப் விஜய் அவங்களுடைய அதிகாரியா இருந்த ஒரு ஜோதிடர் அவர்கள் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. இன்றைய தினம் அவர்கள் திரும்ப பெறப்பட்டிருக்காங்க. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா விசிகவனுடைய துணை பொதுச் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு அவர்கள் மீது கூட சில ஜோதிடர்கள்லாம் கோயம்புத்தூர் ஒரு புகார் கூட கொடுத்திருக்காங்க. இந்த சம்பவத்தில் எப்படி பார்க்கலாம்? தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களின் முதன்மையான ஜோதிடராக அவர் விளங்குகிறார் என்பது ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையான ஒன்று. சில அரசியல் கட்சியின் தலைவர்கள் வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக ஜோதிடர்களை சந்திப்பது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில், ஏன் இந்திய அரசியலில் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் திரு விஜய் அவர்கள் தம்முடன் ஒரு ஜோசியர் இருக்கிறார் என்பதை வெளிப்படையாக நாட்டு மக்களுக்கு தெரிய வைத்திருக்கின்றார். ஆனால் மிக முக்கியமான ஒரு அரசு பதவியை அவருக்கு கொடுத்ததில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மாற்று கருத்து இருக்கிறது. உடனடியாக கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் அதற்காக ஒரு கண்டனத்தை தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் வன்னியரசு அவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தார். அந்த அடிப்படையில் அவர் மீது ஜோசியர்கள் எல்லாம் சேர்ந்து புகார் கொடுத்திருப்பதாக ஊடகங்களிலே செய்தி பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் திரு விஜய் அவர்கள் இது தவறு என்று உடனடியாக சுட்டிக்காட்டப்பட்டதனால் அதை அறிந்து இன்றைக்கு அவருக்கு கொடுத்த அந்த பதவியை, அந்த பொறுப்பை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்றிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளின் தலைவரிடம் ஏற்ற அந்த கேள்வியை எழுப்பிய போது, சந்திப்பின் முடிவில் அந்த கேள்வியை எழுப்பிய போது, அவர் வெறும் ஜோசியர் மட்டும் அல்ல, அந்த கட்சியின், குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளராகவும் இருப்பதனால் அந்த பொறுப்பை அவர்கள் வழங்கியிருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்தார். இன்றைக்கு சட்டமன்றத்தில் எம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் வன்னியரசு அவர்கள் பேசுகின்ற போது அதை கண்டித்து உரையாற்றியிருக்கின்றார். ஜோசியம் பார்ப்பது தனிநபர்களுடைய உரிமை.
கடவுளை வழிபடுவது தனிநபருடைய உரிமை. ஆனால் ஒரு அரசு அப்படி இயங்கக்கூடாது. அதுதான் அரசமைப்பு சட்டம் நமக்கு சொல்லித் தருகிறது. தனி மனிதன் மதம் சார்ந்து இருக்கலாம், ஒவ்வொரு மனிதனுக்கும் மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது. அதை இன்றைக்கு எம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு வன்னியரசு அவர்கள் சட்டப்பேரவையில் அவருக்கே உரிய பாணியில் அதை எடுத்து பேசியதனால் அதை அறிந்து கொண்ட, உணர்ந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உடனடியாக அவருக்கு வழங்கிய பொறுப்பை திரும்ப பெற்றிருக்கின்றார். அதுவும் வரவேற்கத்தக்க ஒன்று என்று விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறார். பெரியாருடைய கொள்கையை விஜய் உள்வாங்கலன்னு நினைக்கிறீங்களா? முதலமைச்சர் பெரியாருடைய கொள்கை என்பது இங்கே ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. பெரியார் என்றால் கடவுள் மறுப்பாளர் என்று மட்டுமே பலராலும் பேசப்படுகிறது. அதுவெல்லாம் அவரது உத்தி. கடவுள் மறுப்பு என்பது அவரது உத்தி. ஜோதிடத்தை நம்பாதீர்கள் என்று சொன்னது அவரது உத்தி. உத்தி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. அதனால்தான் பெரியார் அவர்களின் கொள்கையை இங்கே விவாதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறோம். அவர் கடவுள் மறுப்பு பேசியது அவரது யுத்திகளில் ஒன்று. அவரது கொள்கை சாதி ஒழிப்பு, அவரது கொள்கை பெண் விடுதலை. இந்த இரண்டையும் அவர் நடைமுறைப்படுத்துவதற்கு மக்கள் எதை கண்டு அஞ்சுகிறார்கள் என்றால் கடவுளை கண்டு அஞ்சுகிறார்கள். எனவே அதை நாம் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று அவர் கடவுள் மறுப்பு குறித்து பேசினார். ஜோதிடத்தை நம்பக்கூடாது என்று அவரது உத்தியாக அதை கையாண்டார். ஜோதிடம் பார்ப்பதனால் மட்டுமே ஒருவர் மதவெறியராக மாறிவிட முடியாது. நேற்றைக்கு அதைத்தான் தலைவர் எழுச்சி தமிழர் அந்த ஊடகவியலாளரிடம் சொன்னார். ஜோதிடம் பார்ப்பது தனிநபருடைய நம்பிக்கை, அது அவர்களுடைய நம்பிக்கை. கடவுளை வணங்குவது அவர்களுடைய நம்பிக்கை. அதில் நாம் தலையீடு செய்யவில்லை. ஆனால் ஒரு அரசு அப்படி இயங்கக்கூடாது என்பதில் விடுதலை சிறுத்தைகள் மிக உறுதியாக இருப்பதனால் எம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவையில் மிக தெளிவாக விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாட்டை எடுத்து கூறினார். அது உடனடியாக பதிலாகவும் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வெளிப்பட்டிருக்கிறது. ஓகே சார், இப்போ இறுதியாக எப்படி பார்க்கலாம்? அண்ணன் திருமாவளவன் அவர்களை சந்திச்சிருக்காங்க. இன்னொரு புறம் அரசியல் ரீதியாக இன்றைய தினம் 144 சட்டமன்ற உறுப்பினர் விஜய் அவர்களுடைய ஆட்சி தொடர்வதற்கான அந்த பெரும்பான்மையை கொடுத்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த இறுதி? சட்டப்பேரவையில் அவர் ஆட்சி அமைப்பதற்கான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு 118 தேவை. அது அவர் பெரும்பான்மையை பெறாததனால் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்தவர்கள் ஆதரவு கொடுத்தவுடனேயே அவர் ஆட்சி அமைப்பதற்கான முழு தகுதியையும் பெற்றுவிட்டார் என்று தமிழக ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஆனால் இந்த நாளில் அவர் பெரும்பான்மையை காட்ட வேண்டும் சட்டப்பேரவையில் என்று ஒரு ஆணையையும் அவர் பிறப்பித்திருந்தார். இன்றைக்கு அவருக்கு ஆதரவு கொடுத்த அந்த 118 பேர் மட்டும் வாக்களித்திருந்தால் கூட அவர் பெரும்பான்மையை காட்டியிருக்க முடியும். ஆனால் அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு இந்த அரசிற்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கிறார்கள், வாக்களித்திருக்கிறார்கள். இது தாவேகாவிற்கு ஆதரவு என்கின்ற எல்லையை தாண்டி அதிமுக இங்கே 2 பிரிவாக உடைந்து விட்டது என்கின்ற செய்திதான் முதன்மையான செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு 118 பேர் தேவை என்பது தாவேகா உள்ளிட்ட அவருக்கு ஆதரவு தெரிவித்த விசிகா, இடதுசாரிகள் அமைப்பை சார்ந்தவர்கள் வாக்களித்தாலே அவரது பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டுவிடும். அதிமுகவினுடைய ஆதரவு தேவையில்லை. அப்படி ஒரு நெருக்கடி இருந்து அதிமுக ஆதரவு கொடுத்திருந்தால் இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கு அல்லது இந்த ஆட்சியினுடைய பெரும்பான்மையை காட்டுவதற்கு அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய வாக்கு மிக முக்கியமானது என்கின்ற செய்தி முதன்மையாக பேசப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு என்ன பேசப்படுகிறது என்றால் அதிமுக 2 பிரிவாக செயல்படுகிறது. இதுதான் முதன்மையான செய்தியாக மாறிவிட்டது. இன்னும் ஒருபடி மேலே போய் அதிமுக 2ஆக உடைந்து விட்டது என்கின்ற அளவிற்கு இந்த ஆதரவு இன்னொரு கோணத்தில் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது செய்தியாக. இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் கடந்த 5 ஆண்டு காலமாக சொல்லி வந்தார். பாஜகவை நம்பி அதிமுக போக வேண்டாம். வட மாநிலங்களில் அவர்களை நம்பி யாரெல்லாம் போனார்களோ அந்த கட்சியை எல்லாம் அவர்கள் சிதறடிக்க விட்டு விட்டார்கள். உடனிருந்தே
அந்த கட்சியை மிக மிக செயலிழக்க செய்வதிலே பாஜகவின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும். எனவே திரு எடப்பாடி அவர்கள் பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று ஒவ்வொரு மேடையிலும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் முன்னுணர்ந்து இந்த செய்தியை பதிவு செய்தார். ஆனால் அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் இந்த கருத்தை திரு எடப்பாடி அவர்கள் கேட்காமல், எங்களை பற்றி நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் ஆலோசனை சொல்ல வேண்டிய தேவையில்லை என்கின்ற பொருளில் அவர் பல மேடைகளில் பதில் சொல்வதாக நினைத்து பேசினார். இன்றைக்கு அதை தமிழ்நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்றே விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் சொன்னாரே, இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறதே என்று தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் அதிமுகவினுடைய நடவடிக்கை நேற்றும் இன்றும் பாஜகவின் கூட்டணியால், பாஜகவினுடைய உறவால் ஒரு வலிமையான அமைப்பு அதிமுக இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறது இருப்பதை எண்ணி விடுதலை சிறுத்தைகள் உண்மையாகவே வருத்தம் கொள்கிறோம். அதனால்தான் நேற்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை சந்தித்த போது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவரையும் நீங்கள் சந்திக்கிறீர்கள், இது யாரும் சொல்லவில்லை, நாமும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனாலும் இந்த கோரிக்கையை அந்த இடத்திலே வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சரிடம் எல்லா தலைவர்களும் சந்திப்பது போல் திரு எடப்பாடி அவர்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சரிடம் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் சொன்னார். இதுவும் இன்றைக்கு செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களையே எவ்வளவு பெரிய நெருக்கடியிலே அவர்கள் இருந்தாலும் போய் சந்திப்பதே கூடாது என்கின்ற நிலை தமிழ்நாட்டு அரசியலில் இருந்தது. அதையும் உடைத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். எதிரணியிலே ஒருவர் பாதிக்கப்பட்டாலும் அவருக்காகவும் போய் குரல் கொடுக்க வேண்டும், அவருக்காகவும் அந்த இடத்திலே போய் நிற்க வேண்டும் என்கின்ற அரசியல் அறத்தை தமிழ்நாட்டில் விதைத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. குறிப்பாக மறைந்த தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மருத்துவமனையிலே நோய்வாய்ப்பட்டு இறந்தபோது எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் யாரும் அவரை போய் சந்திக்கவில்லை. அந்த இறுக்கத்தை முதன்முறையாக உடைத்தவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இந்த நாகரிகம், இந்த அறம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு தாவேகாவால் இன்னும் செழுமையடைந்திருக்கிறது என்றுதான் நாம் எண்ண வேண்டும். அதனால் இந்த கோரிக்கையும் இந்த வேண்டுகோளையும் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் நேற்று வைத்தார். அது நடைபெறுமா நடக்காதா என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். ஓகே சார், நன்றி. நன்றி.